அண்ணாமலை அடுத்த திட்டம் என்ன? 2026 தேர்தல் வியூகம் அதிமுக போடும் புது கணக்கு என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்ற மில்லியன் டாலர் கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக தரப்பு சில கணக்குகளை போட்டு வைத்திருக்கிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தால் மாநில தலைவர் அண்ணாமலையின் பதவி பறிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறியிருந்தனர். ஏனெனில் இந்த கூட்டணியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 75 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. இதையடுத்து வந்த 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே அண்ணாமலையின் அதிரடியான பேச்சுகள் அதிமுக மூத்த தலைவர்களை பெரிதும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறித்து கொண்டார். இப்படியான சூழலில் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு டெல்லியில் பாஜக போட்ட கணக்குகளால் மீண்டும் கூட்டணி அமைந்திருக்கிறது. இதில் எடப்பாடி பழனிசாமியை பணிய வைக்கத்தான் அண்ணாமலையின் மாநில தலைவர் பதவியை பறித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதே சமயத்தில் இனிமேல் தான் சிக்ஸராக அடிக்கப் போகிறேன் என்றும் அதனை டிபெண்ட் செய்வதுதான் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரனின் வேலை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அப்படியான நிகழ்வுகள் எதையும் அவரது அன்றாட செயல்பாடுகளில் பார்க்க முடியவில்லை. குறிப்பாக கட்சி நிகழ்ச்சிகள் பலவற்றை அண்ணாமலை புறக்கணித்து வந்தார். கொங்கு மண்டலத்தில் நடக்கும் கொள்ளை நிகழ்வுகளை கண்டித்து இந்த மாதம் தொடக்கத்தில் ஈரோட்டில் தனது தலைமையில் கண்டன கூட்டம் நடத்தினார். அதன் பிறகு சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டதாக தெரிகிறது. தனது மாநில தலைவர் பதவி பறிபோகும் என்பதை அறிந்த தருணத்திலேயே மாநிலங்களவை உறுப்பினராகும் முயற்சியில் அண்ணாமலை ஈடுபட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். ஆந்திரத்தில் இருந்து தேர்வாகும் வகையில் தனது நண்பரும் ஆந்திர மாநில அமைச்சருமான நர லோகேஷை அணுகியுள்ளார். ஆனால் அது எடுபடவில்லை. டெல்லியிலும் சில நகர்வுகளை முன்னெடுத்து பலனளிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றனர். இந்த நிலையில் அடுத்த மூவ் என்ன என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக மாறியிருக்கிறது. இதற்கிடையில் அதிமுகவிலிருந்து சில முன்னெடுப்புகள் நடந்து வருவதாகவும் கூறுகின்றனர். அதாவது கொங்கு மண்டலம் மற்றும் தென் மண்டலத்தில் அண்ணாமலையின் வாய்ஸ் நன்றாக எடுபடும். கடந்த 2024 மக்களவை தேர்தலில் பல்வேறு தொகுதிகளில் பாஜக நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது அண்ணாமலையின் பிரச்சார வியூகத்தால் கிடைத்திருக்கிறது. இவற்றை அதிமுகவிற்கு மடை மாற்றுவது சற்று சவாலான காரியம்தான். எனவே அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இருப்பதை மறுக்க இயலாது. அந்த வகையில் இவரது பிரச்சாரம் அதிமுக பாஜக கூட்டணி கையெடுக்கும். அண்ணாமலையை தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமானவராக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்றனர். குறிப்பாக அண்ணாமலை வருகையால் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் என ஒரு வட்டம் உருவாகி இருக்கிறது. அவர்கள் அண்ணாமலை வாய்ஸ் கொடுத்தால்தான் ஆதரவாக வாக்களிப்பார் என்ற கணக்கை முன்வைக்கின்றனர். இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறார்? உண்மையாகவே அண்ணாமலையின் வாய்ஸ் கூட்டணிக்கு சாதகமான சூழலை நோக்கி நகர்த்தி செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.